மத்திய அரசு ஊழியர்களுக்கான 8வது ஊதியக்குழு தொடர்பான விவாதங்கள் அதிகரித்துள்ளன. பல்வேறு தரப்பினர் பல்வேறு கணிப்புகளை வைத்துள்ளனர். சம்பளம் எந்த அளவுக்கு உயரும் என்ற மதிப்பீடுகள் வந்து கொண்டிருக்கின்றன. 8வது ஊதியக்குழுவின் பரிந்துரைகள் அமலுக்கு வந்தவுடன் ஓய்வூதியதாரர்களின் ஓய்வூதியம் 30 முதல் 34% வரை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 8வது ஊதியக்குழுவின் பரிந்துரைகள் அமுல்படுத்தப்பட்ட பிறகு ஓய்வூதியதாரர்கள் அதிக பென்ஷன் பெறுவதோடு மட்டுமல்லாமல் வேறு சில சலுகைகளையும் பெறுவார்கள். பென்ஷன் என்பது ஓய்வு பெறும்போது அடிப்படை ஊதியம் மற்றும் அதில் பெறப்பட்ட ஃபிட்மென்ட் காரணி ஆகியவற்றின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகிறது. 7வது ஊதியக்குழுவில் இந்த ஃபிட்மென்ட் காரணி 2.57 ஆக இருந்தது. இப்போது 8வது ஊதியக்குழு அமலுக்கு வந்தால் ஃபிட்மென்ட் காரணி 1.92 முதல் 2.80 அல்லது 3% என்ற அளவுக்கு அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி உயர்ந்தால் ஓய்வூதியத்தில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு இருக்கும். இது தவிர 8வது ஊதியக்குழு மாற்றப்பட்ட ஓய்வூதிய விதிகளிலும் மாற்றங்களை கொண்டு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறும்போது அவர்களின் மாதாந்திர ஓய்வூதியத்தில் ஒரு பகுதியை மொத்தமாக எடுத்துக்கொள்ளும் வாய்ப்பு அவர்களுக்கு வழங்கப்படும். ஓய்வூதிய வசூல் காலத்தை 15 ஆண்டுகளிலிருந்து 12 ஆண்டுகளாக குறைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் நீண்ட காலமாக உள்ளது. இது ஓய்வு பெற்ற ஊழியர்கள் தங்கள் முழு ஓய்வூதியத்தையும் 3 ஆண்டுகளுக்கு முன்பே பெற அனுமதிக்கும். 8வது ஊதியக்குழுவில் புதிய அடிப்படை ஓய்வூதியம் முடிவு செய்யப்பட்ட பிறகு அகவிலைப்படி அதனுடன் சேர்க்கப்படும். அகவிலைப்படியை அடிப்படை ஓய்வூதியத்துடன் இணைப்பது ஓய்வூதியத்தில் பெரிய உயர்வை ஏற்படுத்தும். எனவே இதற்காகவும் மத்திய அரசு ஊழியர்கள் காத்திருக்கின்றனர். பென்ஷன் தொகை, அகவிலைப்படி, ஃபிட்மென்ட் காரணி ஆகிய 3 விஷயங்களிலும் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். இந்த 8வது ஊதியக்குழு மீதான எதிர்பார்ப்பு மத்திய அரசு ஊழியர்கள் மத்தியில். மாநிலங்களவையில் நிதித்துறை இணையமைச்சர் பகத் சாவுத்ரி கூறுகையில், பல்வேறு பங்குதாரர்களிடமிருந்து உள்ளீடுகள் பெறப்பட்டுள்ளதாகவும் சரியான நேரத்தில் இதற்கான அறிவிப்பு வெளியிடப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். இருப்பினும் தெளிவான தேதி எதுவும் வழங்கப்படாததால் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் மத்தியில் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.